லவ் பண்ணுற அஸ்ட்ராலஜி திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் அவசியப்படாது. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனப்பொருத்தம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற பொருத்தங்கள் தேவையப்படாது. ஏன்னா இயற்கையே பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பொருத்தமே நடக்குது. அதை தான் மனப்பொருத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை 2 பேர்த்துக்கு செட் ஆகாத மாதிரி அடிக்கடி சண்டை வருது, வாக்குவாதம் வருது, இந்த உறவு ஒரு சந்தேகத்துக்கு இருந்து கல்யாணத்துக்கு போகிறாங்கிற பட்சத்தில் பார்க்கலாம். மற்றபடி மனப்பொருத்தம் இருக்குது, மேக்ஸிமம் 2 பேர் ஒற்றுமையாக தான் இருக்காங்க, ரொம்ப அன்பாகவும் ஒரு கேரிங்காகவும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேரோட மனசு பொருத்தம் இருக்கும்போது மற்ற பொருத்தங்களை நம்ம பார்த்து தான் மேரேஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் மேரேஜுக்கு போயிடலாம். மற்றபடி சொந்தக்காரங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணால் நம்ம ஒரு பொருத்தம் பார்த்துக்கணுமே தவிர அதை வச்சு பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை வேண்டான்னு முடிவு எடுக்கிறதோ தவறான முடிவாக இருக்கும். லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வீட்டில் மாட்டிட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். ராசியோட அடிப்படையில் எந்தெந்த ராசிலாம் சீக்கிரம் இந்த பிரச்சனையில் மாட்டிக்குவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ முதல் ராசி பார்த்தோம் அப்படின்னா மேச ராசி. இப்போ 12ஆம் வீட்டில் சனி இருக்கனால இது விரைய சனியாக போயிட்டு ஏற்கனவே பல பஞ்சாயத்து இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு மட்டும் வீட்டில் லவ் பண்ணுறது தெரிஞ்சு அப்படின்னா அது பெரிய ஒரு சண்டை மாதிரி ஏற்பட்டு அது நிறைய பிரியக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இவங்க லைஃப்பில் ஏற்படலாம். ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறனாலையும் 12ஆம் வீட்டில் போயிட்டு சனி விரை சனியாக ஏற்படுறனாலையும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2வது ராசி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல சனி இருக்குது. அதாவது 8வது வீட்டில் 2024 பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறனால, ஸோ அஷ்டம சனினாவே நிறைய பிரச்சனை தருவாங்க. ஸோ பொதுவாக லவ் பண்ணுறாங்கன்னா வெளியே பார்க்கு, பீச்சு, சினிமா அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது பார்த்து வீட்டில் சொல்லி அதிலேருந்து பிரச்சனை வரலாம். அதே மாதிரி அந்த அஷ்டம சனிங்கிறனால நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அப்போ பிரச்சனை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறனால கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உங்களுக்கு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது ராசி பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி. பொதுவாக மீனராசி குணங்களுமே பார்த்தோன்னா ரொம்ப நல்ல கேரக்டர், இலகிய மனமாக இருக்குது, சாஃப்ட்கானாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கு ஜென்ம சனியாக சனீஸ்வரர் இருக்கிறனாலையும் இவங்களோட கேரக்டர்னாலையும் நிறைய பிரச்சனையில் மாட்டுவாங்க. மற்ற ராசிங்க பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கல்மனசாக இருக்கவங்களா இருக்காங்க. இது மீனராசி பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட், ரொம்ப இலகிய மனசாக இருக்கனால இவங்களுக்கு அப்பா அம்மாவும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ லவ் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வீட்டில் தெரிஞ்சோம் அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்கனால பயங்கர ஒரு போராட்டமான ஒரு பெரிய பிரச்சனையை இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.